இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மேடை அமைச்சு கொடுத்த எல்லா ஒர்க்கர்ஸ், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க கொடுத்த சின்னையா அவர்கள், ஆர்ஜே ராஜேஷ் அவர்கள், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருந்த பிஆர்ஓ மிஸ்டர் சிவா அவர்கள், அப்புறம் ஜோதி சார், இந்த தேட்டரோட உரிமையாளர், எல்லாத்துக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டீ கடை ஒன்று இருக்குது, அவங்க கூட இது சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோன்னா அவங்களால தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் இப்போ வெல்கம் பண்ணுறதுக்கு ஜாகுவர் சார், ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்கள வெல்கம் பண்ணுறேன். பேரரசு சார், வண்டர்ஃபுல் டைரக்டர், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். கூல் சுரேஷ் சார், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். ஹீஸ் அ நியூ ஹீரோ, அப்கமிங் ஹீரோ. ஸோ எல்லாருமே வந்து அவருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் டிவி, மீடியா, ப்ரெஸ், யூடியூப் அண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். ஸோ என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ, ஸ்மால் இன்ட்ரோ. ஐ எம் ஆல்சோ எ நார்மல் பர்சன் லைக் யூ. ஒரு கனவுகளோடையும் ஒரு ஆசைகளோடையும் நாமளும் இந்த ஒரு வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசைகள். நம்மளும் ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக ஆகணும். நம்மளும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். இல்லை இந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. எல்லாருமே படிக்கிறோம், உழைக்கிறோம், சாதிக்கணும், இதை பண்ணோம், அதை பண்ணோன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கை போயிடுது. கடைசியில் நம்மளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கே, அதுக்குள்ளே வயசு போயிடும். வயசு போச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இங்கே சினிமா துறை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ். நீங்கள் ஸ்டார் கிட்டாக இருந்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி. நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். யாரையும் காயப்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோடு சொல்லலை. இயற்கையாக என்ன போயிட்டுருக்கு அதுதான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம எந்த ஸ்டார் கிட்டும் கிடையாது, நம்மளுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துருச்சு, பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, மின்மினி, இந்த மாதிரி இருக்கவங்களோட பாடல்கள், அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷால், இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்னு போகும்போது இதையே ஒரு படிப்பாக எடுத்து நம்ம ஏன் படிக்கக்கூடாது, எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்குகிறேன், எல்லாரும் பாராட்டுறாங்க, அவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்குது போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு புரியறதுக்கு கூட அடுத்தவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த நிலையில தான் நம்ம இருந்தோம். ஸோ இது எல்லாம் முடிச்சு, காலேஜெல்லாம் முடிச்சு, நம்மளோட வயசு வாலிபம் எல்லாம் ஒரு 20, 25 அப்படி வரும்போது, சரி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது தெர் ஆர் சம் என்ன சொல்கிறது சேலஞ்சஸ். என்னை பொறுத்த அளவுக்கு எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை நான் வந்து செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களாக இருந்தால் நம்ம செய்யலாம், நியாயம் இல்லாத விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. நான் மேடைக்காக நான் பேசலை, நம்ம மனசில் இருக்க எல்லாருடைய ஆதங்கத்தையும் நான் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே யாரையும் நான் காயப்படுத்தலை. ஸோ தவறாக யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நியாயமாக கிடைக்குதா? கிடைக்கிறது இல்லை. திறமைக்கு கிடைக்குதா? கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து எல்லா சினிமா துறையில் இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஒரு 75% பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலையும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி. இந்த ஒரு 25% இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் இந்த 75% பீப்புளையுமே அது அஃபெக்ட் ஆகுது. ஒரு இமேஜ் வந்து ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது.
சினிமா பீப்புள்னா ஒரு கிரேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்கள பற்றின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது. அந்த படத்தில் நம்ம ரசிக்கிறோம். ஆனால் ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆகிருக்கு நம்மளை பற்றி? தவறான ஒரு இமேஜ். எதனால்? ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால. என்ன டிமாண்ட்ஸ் கேட்குறாங்க? நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, எந்த பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், போன உடனே ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா, பசங்களாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்தோமா? இதுக்கு இதை இதை பண்ணாதான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு படிச்சிருக்கவே வேணாமே. ஸோ அட் லாஸ்ட் நம்ம என்னென்னா, சரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ள திறமை இருக்குன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது? ஒரு திறமை கிடைச்சாதான், ஐ மீன் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான். அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களால் உங்களோட திறமையை வந்து காமிக்க முடியும்? அப்போ இப்படியே போய் சேர வேண்டியது தான். இந்த மாதிரி புதஞ்சு கிடைக்கிற எத்தனையோ திறமைகள். இன்னைக்கு நான் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது நான் சாதிச்சதான் நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேன், எனக்கு 10 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. லண்டன், சரிங்களா, யூஎஸ்ஏ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கிடச்சிருக்கு. அப்போது எனக்கு அந்த சாதித்த அந்த ஒரு நிலை எனக்கு மைண்டில் தோணலை. எவ்வளோ நம்ம படித்தாலும் நம்ம லேர்னர் தான். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இன்னும் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. சினிமாங்கிறது ஒரு கடல். அதில் சில பேர் இவ்வளோ ஒரு டம்ளர் குடிக்கிறாங்க, ஒருத்தர் மக்கு குடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம வயசு பத்துறதில்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி அண்டர்கோ. ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம மாற்றணுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்மளோட சினிமா துறையில். நான் வந்து இது என்னோட ஆதங்கமாக சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து எந்த விதமான வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நீங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு பட்டப்படிப்பு இருக்கா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்து, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து. ஆனால் நம்மளோட கல்ச்சர் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு, விலைவாசி மாறி போச்சு, சரிங்களா, எல்லாமே மாறி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் எப்படி வந்து இந்த சினிமா துறையை வந்து பார்த்தாங்க, அந்த கண்ணோட்டம் இன்னும் மாறலன்னு சொல்கிறேன். எப்படி தெரியுங்களா? அந்த கான்டாக்ட்ஸ் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இவனுக்கு இவன் தெரியும், அவனுக்கு அவன் தெரியும், அவன் சொன்னால் நான் எடுத்துக்கிறேன். இவன் ஸ்டார் கிட்ட உனக்கு ஒன்றுமே தெரியலனாலும் சரி, நான் உனக்கு சொல்லி கொடுத்து எடுக்கிறேன், சரிங்களா? இதெல்லாம் உண்மையான ஆதங்கத்தோட மேடைக்காக நான் பேசலாம். பேச தெரியாது எனக்கு, மேடைக்காக பேச தெரியாது. நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இப்படி தான் பேசுவேன். இது எல்லாருடைய மனசுக்குள்ளார இருக்கிற ஆதங்கம். உங்களோட வாய்ஸாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ சினிமா துறை எங்கெங்க போயிட்டுருக்கு? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செஞ்சு நீ இதை கேட்குற அப்படின்னா, நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா, சரிங்களா, அப்போ என்ன இருக்குது லைஃப்பில்? அதாவது நல்ல வந்து திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை செய்கிறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ குவாலிட்டி அவுட்புட் எப்படி கிடைக்கும்? சினிமா துறை எப்படி முன்னாடி எப்படி இருந்ததுங்க, இப்போ எப்படிங்க இருக்குதுங்க? நீங்களே சொல்லுங்கள். பாடல்கள் அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? காது கொடுத்து ஒன்று கேட்க முடியுதா? வேர்ட்ஸ் ஒன்று புரியுதுங்களா? நான் குறை சொல்லலைங்க. ஒவ்வொரு தவறான விஷயங்களும் சினிமாவில் திருத்தவும் படுது, நல்ல நல்ல விஷயங்களும் வருது, இப்போ சினிமாவில் வருது. ஆனால் இருந்த குவாலிட்டி இப்போ இருக்கா? பிகாஸ் நம்ம வந்து அந்த சூஸ் பண்ணுற அந்த விதங்கள் எல்லாமே அந்த காலத்தில் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஊடகம் கிடையாது, எந்த ஒரு சோஷியல் மீடியா கிடையாது, இப்போ இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சி அப்போ இல்லை. அப்போ ஒரு கான்டாக்ட்ஸ் மூலிமா மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே இருக்கே. ஒரு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜில் போனீங்கன்னா விஸ்காம் படிக்கிறாங்க பிள்ளைங்க. எத்தனை விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராக்டிக்கல்ஸ், எவ்வளோ அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல், இந்த சினிமாவை பற்றி அவ்வளோ கரைச்சி குடிச்சு வச்சுருக்காங்க.
அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. ஏன் நம்மளை மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏன் சான்சஸ் கொடுக்கக்கூடாது? அவங்களோட படிப்போட திறமையை பார்த்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? ஸோ இதெல்லாம் மாறணும். இப்போ இந்த எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் நான் படிச்சிருக்கேன் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில். அப்புறம் இங்கே சினிமா துறையில் பாடுறதுக்காக வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தது. ஸோ நான் வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த ஒரு மகளிர் தினத்துலேயே நான் இதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஐ மீன் இந்த இசை வெளியீட்டு விழாவை அப்போ பண்ண முடியல. ஸோ இந்த மாதம் பூலாமே மகளிர் கொண்டது. அதனால் நான் சேயிங் மை மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை படிச்சுட்டு வரும்போது சேலஞ்சஸ் வந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்த மாதிரி எனக்கும் வந்தது. ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமா பண்ணலையா, அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம தலையெழுத்தும் மாறும். எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே பெண்கள், நான் பெண்களை குறை சொல்லிட்டே ஆண்கள். எப்போவுமே கை நம்மளை பார்த்து இருக்கணும். நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஆண்கள் தான், நம்மளை வளர்த்து விடுறதும் ஆண்கள் தான், நம்மளை சாதிக்க வைக்கிறதும் ஆண்கள் தான். நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா, இல்லை கணவன், இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட், இல்லை ஃப்ரெண்டு, இவங்களும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இருக்கு, ஒரு சகோதரன், எல்லாமே. அப்போது ஒரு விஷயம் சாதிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பெண்களாக இருக்கவங்க இதை மனசில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பின்னாடி ஒரு தூணாக இருக்கிறது ஆண்கள் தான். அதே மாதிரி ஆண்கள் சாதிக்கும் போதும் பெண்கள் தான் தூணாக இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வைஸ் வர்ஸா. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் சாதிக்க முடியாது. நான் சாதிச்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, ஒத்தையாக யாரும் சாதிக்கவே முடியாது. இன்றைக்கி நான் வந்து 32 பண்ணியிருக்கேன்னா நான் பண்ணிட்டேன் நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஜாகுவார் சார்லாம் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அவர் தான் என்னோட தலைவர். கில்டில் வந்து எவ்வளோ வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. மனசு உடஞ்சி போடும் போதெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பண்ணது நான் இந்த ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பின்னாடி வந்து எவ்வளோ ஆண்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அதை நான் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாதுங்க. கேர்ள்ஸ், ஐ எம் டெல்லிங் யூ ஆல், இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி இருந்தது இல்லைங்களா? அந்த பவுண்ட்ரியை உடைச்சிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு யாரும் சட்டம் போட முடியாது. நீ இதை செஞ்சாதான் நான் இதை கொடுப்பேன்னு சொன்னால் எனக்கு நீ சொல்கிறது நான் செய்ய வேண்டாம், நான் தனியாக பார்த்துக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன். ஸோ இப்படியும் ஒரு வழி இருக்குது கேர்ள்ஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இனிமேல் பெண்கள் நிறைய வந்து இந்த துறைக்கு நிறைய பேர் வரணும், டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும், எடிட்டர்ஸ் வரணும். இந்த வந்து இந்த துறைகளுக்கு வந்து ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது. யார் வேணால் எதை வேணால் பண்ணலாம். இன்றைக்கி என்னால் முடிஞ்சதுன்னா நாளைக்கு உங்களாலையும் கண்டிப்பாக முடியும், ஏன் முடியாது? ஸோ இதுதான் நான் மகளிர் தினத்துக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். நெக்ஸ்ட்டு வந்து 3356 மூவிஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஒன்றா ப்ரீ ப்ரொடக்ஷனில் இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அங்கங்கே ஸ்டக் ஆகிருக்கு, இல்லை சென்சார் வாங்க முடியல, ஒருத்தரை ஏமாற்றிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி வாட் எவர் மேபி த ரீசன். இல்லை எல்லா படமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் உங்கள் முன்னாடி, இப்படி ஒரு வெற்றியாளராக நான் வந்து நின்று இருக்கேன். படம் எடுக்கிறது யார் வேணால் எடுத்துடலாம், ஆனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன், மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுறது மகா கஷ்டம். அந்த தடைகள் எல்லாம் உடச்சி நான் இங்கே நின்று இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்கள் தாங்க.
மூவி டிஸ்ட்ரிபியூஷனில் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த காண்டாக்ட் எடுத்துக்கோங்க, அந்த காண்டாக்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா வரணும். ஒரு வாழ்த்துறவங்களும் ஆண்களாக தான் இருக்காங்க. பெண்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நிறையா நம்மளுக்கு லெசன்ஸ் எல்லா இடத்துலேருந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம். எல்லாத்துக்கும் நம்ம நன்றியாக இருப்போம். இத்தனை பேர் இவ்வளோ ஸ்டக்காக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா, இது உங்கள் எல்லாத்தோட ஒரு சப்போர்ட்னாலையும், இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கட்டளை, ஏதோ ஒரு விஷயம் என் மூலியமா சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. அதனால் என்னை சூஸ் பண்ணி என்னை பண்ண வச்சுருக்காங்க. ஒரு கருவியாக என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நான் செஞ்சேன், நான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் என்னை பண்ண வச்சுருக்காங்க. ஐ ஆம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த பேய்க்குட்டு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நானும் நடிச்சிருக்கேன். பேய் நடிச்சிருக்கு, அப்புறம் வந்து நாய் நடிச்சிருக்கு. அப்புறம் நிறைய யங் டேலண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன். புதுமுக நடிகர்களும் நிறைய பேர்த்த நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. திறமை இருந்தால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நாம் ஒரு உதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். திறமை தான் பார்க்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீனில் நல்லா நடிக்கிறாங்களா, அந்த உள்ளுக்குள்ளார அந்த அவங்க ஃபீல் பண்ணுற அந்த எனர்ஜியை அந்த மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதாங்க நடிப்பு. இங்கே இவங்க அழுதா அவங்க அழுவணும், இங்கே சிரிச்சா அங்கே சிரிக்கணும். அந்த ஒரு எனர்ஜியை அந்த வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு வேவ்ஸாக போய் அவங்கள அழக வைக்கணும். அதுதான் நடிப்பு. உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த எனர்ஜி யங் டேலண்ட்ஸ் ஒரு புதுமுக நடிகர்கிட்ட இருந்தால் ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ அது மாதிரி புதுமுக நடிகர்களுக்கும் இதில் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த படத்தை வந்து எடுக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஒரு லொக்கேஷன் பார்க்கணும், ஒரு லைட்டிங், எடிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்தது இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி உங்களை மாதிரி எல்லா நிறைய டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் எடிட்டர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட சேலஞ்சஸில் வந்து நடந்திருக்கு. சில பேர் அந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் சில பேர் இருக்காங்க, சில பேர். அதனால் புதுசாக வந்திருக்கும் போது நம்ம வந்திருக்க பேக்ரவுண்டு வேறு, அப்போ நம்மள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்களோ அப்படின்னு இன்னசென்ட்டாக நிறைய இடத்துல ஏமாந்துலாம் போயிருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் நிறைய கற்றுருக்கேன். 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத விட இதை வச்சு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளா நினச்சி நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம நினச்சாலோலிய ஒரு விஷயத்த நம்ம மாற்ற முடியாது. என்னதான் எத்தனை தான் படம் வந்தாலும், எத்தனை கருத்துக்கள் வந்தாலும், என்னதான் இது பண்ணாலும், திருடனாய் என்ன தோன்றி இல்லை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தோட மெசேஜ் என்ன, இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ் அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்காம ஒரு திறமைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஆனால் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் இது எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்கள பொறுத்தது தான். இது நம்ம ஜென்ரலாக எல்லாரோடைய கஷ்டங்கள், எல்லாருடைய மனக்குமுறல்கள், அதை தான் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய டயலாக்ஸாகவும் சொல்லியிருக்கேன், காமெடி மூலியமாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் இந்த படம். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வந்து நீங்கள் பார்க்கணும். ஊடக நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து கை வணங்கி உங்ககிட்ட தலை வணங்கி கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா,
ஒரு நல்ல மெசேஜ் இந்த படம் மூலியமா குடுத்துருக்கேன். அத நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ, அதன் மூலமா நல்ல ஒரு புரட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, நம்ம வந்து நல்ல விஷயங்கள கொண்டு போய் சேர்க்கறதுல தப்பு இல்லல்ல. ஸோ, இதன் மூலமா அட்லீஸ்ட் 2 பேர் வந்து அத சேஞ்ச் ஆனாங்கன்னா கூட, இந்த படத்துக்கு அது ஒரு வெற்றி தான். கரெக்ட்டுங்களா? ஆமாவா? இல்லையா? ஸோ, இந்த படம் வந்து நல்லா அழகா பேசுறீங்க. கண்டிப்பா அதே மாதிரி இந்த படமும் அழகா இருக்கும். சரிங்களா? நீங்க பேசுறது நல்ல ஒரு சொற்பொழிவு மாதிரி இருக்கு. நீங்க அந்த சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இந்த படத்துல இருக்குன்னு நம்புறேன். இவங்க எல்லாரும் கண்டிப்பா நம்புறாங்க. நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க நல்லா துணிஞ்சு பேசுங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ. என்னமோ பேச வந்த இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல எல்லா கோட்டாலையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பரோட்டா சாப்பிட்ற சூரிய மாதிரி. ஸோ என்னன்னா, ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும், யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து வியூஸ் கிடைக்குது. ஏன்னா நானும் ஒரு யூடியூபர் தான். 4 யூடியூப் சேனல் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு சர்வீஸா வந்து இந்த பிரபஞ்சத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த ஈர்ப்பு விதி தான் காரணம். நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயத்த நம்ம நம்பி, இது நம்மளுக்கு நடக்கும், நடக்கும், நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பி உங்களோட தாட்ட நீங்க அதுல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நான் அந்த யூடியூப் சேனல்லே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எஸ் லாவண்யா டைரக்டர்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் கிடைக்கும். ஸோ லட்சமான மக்களோட வாழ்க்கை அதனால மேம்படுது. நிறைய பேர் அவங்களோட ஆசைகள் ஈடேறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ரொம்பவே வந்து வணங்கி கேட்டுக்கிறேன். அதுவும் உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. உங்க எல்லாத்துக்குமே இந்த பேய் கொட்டு படம் பிடிச்சிருச்சு. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தியேட்டர்ல அருமையா ரிலீஸ் ஆக போகுது. நீங்க எல்லாருமே அருமையா சப்போர்ட் பண்றீங்க. அண்ட் ஆல் பிரஸ், மீடியா அண்ட் ஆல் யூடியூபர்ஸ், எவ்ரிஒன், I would like to thank you from the bottom of my heart, and thank you so much every one of you for coming here and supporting us and extending all the support for all of us towards this Peykut movie. And இங்கே வந்திருக்க எல்லா செலிப்ரிட்டிஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.